26/3/2016 ஞாயிறு அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தருமபுரியில் நடைபெற்ற ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்படவிருக்கிற தீர்மானம் இந்தியாவில் ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம் என ஒரு சில வடமாநிலங்களில் மட்டுமே நிகழ்ந்து வந்த ஆணவ கொலைகள் என்ற கொடுமை தமிழ்நாட்டிலும் அண்மை காலமாக தலை தூக்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. 2014ஆம் ஆண்டில் மட்டும் 72 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன. ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என நாடெங்கும் கோரிக்கை எழுந்தது. அது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக மத்திய சட்ட அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். அதன் தொடர்ச்சியாக மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் 2009ஆம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையத்தின் ஆலோசனையை கேட்டது. அதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு அறிக்கை ஒன்றை சட்ட ஆணையம் மத்திய அரசிடம் வழங்கியது. லா கமிஷன் இந்து மதத்தின் வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதையோ, ஒரே சாதியின் வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதையோ, ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதையோ இந்து திருமண சட்டம் தடுக்கவில்லை. அவற்றை குற்றம் என கூறவில்லை என விளக்கமளித்த இந்திய சட்ட ஆணையம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்ட மசோதா ஒன்றை தயாரித்து மத்திய அரசிடம் அளித்தது. ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளில் வலியுறுத்தி இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு சக்தி வாகினி என்ற தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் ஆணவ கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு அறிக்கை அனுப்பியது. உத்தரப்பிரதேச மாநில அரசு வெர்சஸ் கிருஷ்ண மாஸ்டர் என்ற வழக்கிலும், லதா சிங் வெர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு என்ற வழக்கிலும், ஆறுமுகம் சேர்வை வெர்சஸ் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிலும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. டெல்லியில் நிர்பயா படுகொலை சம்பவத்துக்கு பிறகு நியமிக்கப்பட்ட நீதிபதி வர்மா விசாரணை ஆணையத்தின் அறிக்கை ஆணவ கொலைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்திருப்பதோடு அதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றங்களும் வலியுறுத்தியுள்ளன. பஞ்சாப், ஹரியானா உயர் நீதிமன்ற நீதிபதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றங்களும் வலியுறுத்தியுள்ளன. பஞ்சாப், ஹரியானா உயர் நீதிமன்ற நீதிபதி கே கண்ணன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மன்மீத் சிங் வெர்சஸ் ஹரியானா மாநிலம் என்ற வழக்கில் தீர்ப்பொன்றை வழங்கினார். காவல்துறைக்கு சில முக்கியமான ஆணைகளை அவர் அந்த தீர்ப்பில் பிறப்பித்தார். 1. ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கும் மாவட்டங்களில் கலப்பு திருமணம் செய்து கொள்வோரை ஆதரிக்கவும், அவர்களுக்கு ஆலோசனைகளை நல்கவும், கலப்பு பணம் நடந்தால் கிராமத்தில் பதற்றம் ஏற்படாமல் அமைதியை ஏற்படுத்தவும், ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களின் நண்பர்கள் என்ற பெயரில் அங்கிருக்கும் முற்போக்காளர்களை கொண்ட குழு ஒன்றை அமைக்க வேண்டும். 2. ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் ஆணவ கொலை குறித்த அச்சுறுத்தல்கள் தொடர்பான புகார்களை பெறுவதற்கென தனி பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும். 3. கலப்பு மணம் செய்து கொண்ட தம்பதிகளில் ஆணையோ பெண்ணையோ அவர்களின் ஒப்புதல் இன்றி அவர்களின் பெற்றோருடன் அனுப்பக்கூடாது. 4. ஆணவ கொலை தொடர்பான வழக்கை SSP ஒருவரின் நேரடி பார்வையில்
டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ளவர்தான் விசாரிக்க வேண்டும். ஆணை எண் 5, பழமையான மரபுகள் கலப்பு மனத்துக்கு தடையாக இருக்குமெனில் தனிமனிதரின் சுதந்திரத்துக்குத்தான் காவல்துறை முன்னுரிமை அளிக்க வேண்டும். 6, திருமண பதிவு அலுவலகங்களில் பதிவின் போது தம்பதியரின் பெற்றோர் உடன் வர வேண்டும் என கட்டாயப்படுத்தக்கூடாது. மேற்கண்ட கட்டளைகளை நீதிபதி கண்ணன் பிறப்பித்தார். 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ராம சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் ஆணவ கொலை என எதுவுமே நடக்கவில்லை என ஆட்சியாளர்கள் மறுத்துக் கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற 47 ஆணவ கொலைகளை தேதி வாரியாக தனது தீர்ப்பில் அவர் பட்டியலிட்டு காட்டினார். நீதிபதி கண்ணன் அவர்கள் வழங்கியிருந்த கட்டளைகளை அந்த தீர்ப்பில் வழிமொழிந்தது மட்டுமல்லாமல் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் 9 கட்டளைகளையும் அவர் பிறப்பித்தார். உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி ஓராண்டு ஆன பின்னரும் கூட தமிழக அரசு இதுவரை அந்த கட்டளைகளை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை.